ராசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே மின்னும் காதலே வந்துமா சந்தேகம் எந்த மீதிலே. பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதைச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே ஊர்க்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீ. கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீஸா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுது, அப்ப புது பீஸா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? நீ ஏன் கம்மு கை மணிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். அப்படியா? வெற்றியோட திரும்பி வா. எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கத பார்க்க சொன்னா உருப்படியை பாத்துக்கிருக்க. பிச்சிருவன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடி போ. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்க உரிப்பானை அங்கே கட்டி இருக்குடா. அங்கயா? ஆமாடா. மாடு வடக்கால மீது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போகணுமோ? வண்டி போற ரூட்டு சரியான ரூட்டு. மங்கள ஊர் போய் சேர்ந்துருவா. அதோ பாரு காளிமுத்த கழுதுக்கு பின்னால் நிக்கிறான். ஏப்பா வந்துற போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்போ பாரு. ஏய் கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழ்மலை நிக்கிறான். அவனை கூப்பிடு. உரிப்பானை இடது பக்கம் தொங்குதோ? இந்த வாட்டி பானைய பொழந்துட வேண்டியதான். ஓங்கி அப்படியே அவனு. ரெண்டு பானையும் பொழந்துருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குதான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரஞ்சலிற? தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா? பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பழசெல்லாம் நினைக்காத. கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்கார சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவரை மண்டைய உடைச்சிட்டீல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ணேன்? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல? போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அண்ணா கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டேன்ல? திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. டேய், மாட்டு வாயில சாராய தூக்கிட்டான்டா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுல்லாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த ஜெம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன். அதான் மெயின் கேட் கிட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே, அவளை என்ன அத்தைய பத்தி நீ அப்ப கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி 1/2 மணி நேரம் ஒளிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதென்ன எலி பொந்தாடா?
ஜமீன்ரா. ஏன் உன் அத்தை மக பொன்னரசி இருக்கான்ல? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு. அத்தனை போட்டு அமுக்குடா. டேய், பொன்னரசி லேசா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக, இந்த கிராமத்துக்கு தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தெல்லாம் கட்டி கேட்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. ஏய் இறக்குடா. திக்கு அட முடிச்சியா? விடுவோமா? ராணி மிஸ் ஆயிடுச்சே. ராணி மிஸ் ஆயிருச்சா? நீ என்னைக்கு எந்த ராணியை மிஸ் பண்ணிருக்க? உன் பார்வையில பட்டா உடனே பட்டா போட்டுருவியே. உன்னோட லேட்டஸ்ட் ராணியோட ஃபுல் டீடைல்ஸோட நான் இப்ப வந்திருக்கேன். எப்படா? அந்த பொண்ணு ஒரு கேஸ் ஏஜென்சில இருந்து வெளியே வந்தா உடனே நான் உள்ள போனேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்சிக்காரன் சைலண்டா இருந்தான். டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து அடிச்சேன். என் சொந்த காசு. அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி. அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வதா ஒரு அண்ணி, கையில 2 குழந்தையோட இருக்குது. அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வது தான் நம்ம ஹரிதா. அவளைத்தான் நீ சொல்றா. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஃபோன் நம்பர்? அதுக்கு 500 ரூபா கொடுத்தாதான் சொல்லுவேன்றான். 222224830127. ட்ரை பண்ணு. சீ, அது வாழ்றா. அட சீ. ஃபோன் நம்பர் ட்ரை பண்றா. நான் தெளிவா சொல்லணும் தம்பி. நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது. வாய்ஸ் நல்லா இருக்குது. அதை வேணா ட்ரை பண்ணலாமா? டேய் அது ஃபோன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்ரா. அதனால தான் விட்டு வச்சிருக்கியா? டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா. யா. ஹலோ ஹலோ, காமெடி டைம் அர்ச்சனாவா? என்னங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானு பட் என்ன இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்ல. எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ராங் நம்பர். ஹலோ. என்ன அர்ச்சனா, உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு? ஏய், நீ யாருடா? கொடுங்க கொடுங்க பாட்டி. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? யாரை டார்ச்சர் பண்றா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இடியட். யாருமா அது? ஏதோ லூசு. ஹேய், ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். அதனால நீங்க மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அங்க மீட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டு நாளைக்கு வராம போயிடாதீங்க. ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும்? இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்டுக்கோங்க. எல்லோ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. பாய். நேர்ல வரியா? உனக்கு இருக்குடா. ஆமா, இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே. நீ ஏன் நேரா போறியா? நாளைக்கு என்ன நடக்க போன்றத யூ வெயிட் அண்ட் see. Success. டேய் கருப்பு, ஒரு குவார்ட்டருக்கு இது அதிகம். நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? உண்மையை சொல்லு, எவ்வளவு தந்த? சொல்றேன், அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே, பரவாயில்லையா? போடாங். போடா டே போடா. டேய், யாரு அது? இங்க பாருடா. பாக்குறேன். டேய், குவார்ட்டருக்கு ஆசைப்பட்டு குடிய கெடுக்கறியா? வேணாண்டா, தப்பு பண்ணாத. கலத் காம் மத் கர். யார் இவ? இவளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே. தமிழ்லையும் ஹிந்திலையும் சேர்ந்து மிரட்டிட்டு போறா. கலத்துக்கா மத்துக்கர் அப்படின்னா என்ன? நம்மள யாருக்காது இங்க பாரு, அடுத்த வாரம் நான் டூர் போறேன். நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னு வச்சுக்கேன். அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும். வரேங்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீஸா வாங்கி தர முடியுமா? shut up. ஓ, உங்க செட்டப்பா? ஐ டிட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும். நீங்க மிஸ்டர் சத்யா தானே? என் ஃப்ரெண்டுங்க மது. ஹாய். இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அந்த ஹாய் பேரு ஹரிதா. எப்படியோங்க, இவன் கூச்சத்தை போக்குனீங்களே, அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்கார்ந்து பேசினதே இல்லைங்க. சும்மாறா. ஆமாங்க, பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ தெரியாதுங்க. ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க. உண்மையை சொல்ல விடுறான். நாம என்னங்க அப்படியே அங்க பழகிட்டு இருக்கிறோம்? நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? ம், இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கச்சிங்க. நீங்க சொல்லுங்க.
இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக் விடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியே அந்த முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு. அப்போ இவன் கண்டுக்கல. கடைசியில அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்னுச்சு. அப்போ இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில FTVல வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோன்னு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறான் தெரியுமா? அதுகிட்ட போய் சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவாடை தாவணி தான் நல்லா இருக்கும், அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும்? போனது போட்டுங்க. எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும், அதான் நான் விரும்புறது. ஓகே ஓகே, சரி சரி. இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு தர்றீங்க? பர்ஸே அவனோட தானே. ஏய், வேணாண்டா, தப்பு பண்ணாத, வேணாம். गलत काम मत कर. இந்த விடாது கருப்பு நம்மளை விடாது துரத்துது. வந்துட்டா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா? பாக்கெட்ல போன் இருக்கா? இல்ல, ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல, பேண்ட்ல வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நிச்சயமா வராது. வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நம்பு. ஹாய், சத்யா வரல? இல்ல, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களேன், முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லியிருக்கான். நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. வேஸ்ட்டுங்க இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. மெசேஜுங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க ஃபேனை பார்த்து ஏ தாஜ்மஹல்னு கவிதை பாடுறான். 3 வாட்டி தலை சீவறான், 6 வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழி ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சுட்டு போறேன். I'll come in a minute. யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப சுமாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போ. வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. गलत काम मत कर. गलत काम मत कर அப்படினா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் யாரு, எங்க இருந்து வரான்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன். எங்க கிளம்பிட்ட? திரும்பி வரக்கூடாதுன்னு ஏன்? என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சுக்கிட்டு இருக்கு. இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன், உழைச்சு சம்பாதிக்க போறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேன்டா. யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேத்தாமா? யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரிலாம் போக போறாரு. ஏன்? ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச, வரட்டும்டா. அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் ஆண்டா இருக்கா. நான் தான் சார் அது. எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் செலவு ரூம் போடுறேன். போடுங்க. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதான்? ஏன் இல்ல சார்? அசோக் போங்க சார், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வராரு, அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தாவா? ஆமா. சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறோம் அத்தனை ரூம் கொடுத்துருங்க. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவரு ஜென்டில்மேன் தான். இவ்ளோ கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே, முடிங்கிற பையன், அவனோட பெத்த தேவைப்பனே நான் தான்.